ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து 1.3க்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம் ஓவராலாக. இப்போது எடுத்துக்காட்டு 1.6 ஓகேவா. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர் ரிலேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ இதில் ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்து நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான சம் தான். 1.6 எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 ஓகேவா. அடுத்து ஒய் வேல்யூ 2 2 4 6 8 10 ஓகேவா. ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. ரிலேஷனுக்கு தான் நம்ம டயக்ராம் வரையணும். கொஸ்டினை பார்த்துக்கோங்க. 4 3 6 4 8 ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாமா. டயக்ராம் வரைஞ்சிட்டு எக்ஸு ஒய், எக்ஸு கொடுத்துருக்கத பூரா அப்படியே எழுதிருங்க. 1 2 3 4, ஒய்க்கு 2 4 6 8 10. ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 2 4 3 6 4 8. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே எக்ஸுக்கு ஒய்க்கு சமமாக வந்துடுச்சா. ஒவ்வொரு நிழல் இருக்குது. இப்போ அதைத்தான் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஆர் குறிக்கப்படுகிறது ஒவ்வொரு எக்ஸு ஒரே ஒரு ஒய் உறுப்புக்கு மட்டும் கிடைக்கிறது. எனவே எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உள்ளது. எனவே ஆறானது ஒரு சார்பாகும். இவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று. இதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. சார்புள்ள சோதனைகள் இப்படி வந்தால் இப்படி ஆன்சர் எழுதணும், இப்படி வந்தால் அப்படி ஆன்சர் எழுதணும், இப்படி வந்தால் அப்படி ஆன்சர் எழுதணும். இது நம்ம கொஸ்டினில் ஆர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை தான் அப்படியே செய்ய போகிறோம் ஓகேவா. அவ்வளோதான். இது சும்மா ஒரு ரஃபாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி ஃபஸ்ட்டு இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் கொஞ்சம் நம்ம சம் செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. 1.7 அதையும் இப்படியே செஞ்சுருவோம். எக்ஸாம்பிள் 1.7. இப்போது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இது ஒரு ஃபார்முலா மாதிரி அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா வரையறுக்க போயிடுது. எக்ஸோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க, ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் செஞ்சுருப்போம் லாஸ்ட்டாக. அதே மாதிரி நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. கண்டுபிடிச்சி ஆரோட மதிப்பு எழுதுகிற மாதிரி எழுதணும். எழுதுகிற மாதிரி எழுதணும். நம்ம கண்டுபிடிப்போமா. இதில் என்னென்னா முக்கியமாக நான் அடுத்து சொல்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, -2 -1 3 0 3 -2 -1 0 3 ஓகேவா. பார்ப்போமா. இப்போ எப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸு, இந்த எக்ஸோட வேல்யூக்கு நம்ம இதில் இருக்க ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி அதோட ஆன்சரையும் இந்த எக்ஸோட இதையும் போட்டு எஃப் எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம அது பார்ப்போம். எஃப் ஆஃப் இந்த -2 ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் -2. இப்போது ஈக்குவல் டு -2 எப்படி இருக்கும், 2 × 2 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, 4 -2 ஈக்குவல் டு 2. எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு 2 ஓகேவா. அடுத்து எஃப் ஆஃப் என்ன, -1 ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் -2. இப்போ 1 × 1 என்ன, 2 தான். அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 தான். 1 - 2 ஈக்குவல் டு -1. 1ல் 2 போச்சுன்னா என்ன, -1 ஓகேவா. அடுத்து எஃப் ஆஃப் 0
0 ஸ்கொயர் மைனஸ் 2 0 ஸ்கொயர் பண்ணால் என்ன 0 தானே 0 மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2. அடுத்து எஃப் ஆஃப் அடுத்து என்ன இருக்குது 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மைனஸ் 2. 3 ஸ்கொயர் என்ன 3 இன்ட்டு 3னா 3 3 சார் 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ இந்த கடைசியில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து எஃப் எழுதிட்டு அந்த நம்ம எக்ஸோட வேல்யூ எழுதிட்டு அந்த நம்ம வந்த ஆன்சரை பின்னாடி எழுத போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எஃபோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம -2 இருக்கா, -2 எழுதிருங்க. -2 கமா -2 வச்சு என்ன ஆன்சர் வந்துச்சு 2 + 2 இந்த 2 போட்டிருக்கோம். அவ்வளோதான், ஓகேவா? அடுத்து -1 -1 வச்சு என்ன ஆன்சர் வந்துச்சு -1 அவ்வளோதான். அடுத்து 0 வச்சு என்ன கிடச்சிச்சு -2 0, -2 ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது 3 வச்சு என்ன கிடச்சிச்சு 7 அப்போது 3, 7 ஓகேவா? இவ்வளோதான், சரியா போச்சா? இப்போது இந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிடும். இப்போது அதில் எல்லாமே சமமாயிரும். இப்போ அதுதான் அடுத்தது எல்லாத்துக்கும் எஃப்பின் ஒவ்வொரு மதிப்பு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உள்ளதை காணலாம். அவ்வளோதான். இப்போ என்னென்னா இப்போ இதில் எழுதியிருக்கு பாருங்க -2 -1 0 3 இதுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து 2 -1 -2 7. அது அப்படியே எழுத வேண்டியதான். 2 -1 -2 7. இப்போ நம்ம என்ன இந்த இதில் கொடுத்துருக்கத அப்படியே எழுதுவோமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே எழுத வேண்டியதான். 1 சரியாக வந்துருச்சா? ஓகேவா? சம் புரிஞ்சிருச்சா? டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.